நீங்க கரெக்டா பிரஷ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்ஸ்ல பிரஷ் டெக்னிக்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போலோ டென்டல் டீம் உங்களுக்கு டிஎம்ல ஸ்டெப் பை ஸ்டெப் பிரஷிங் வீடியோ கைட் அனுப்புவாங்க. டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்றீங்க, காஸ்ட்லியான டூத் பிரஷ் யூஸ் பண்றீங்க, டூத் பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்றீங்க, ஆனா இன்னும் கேவிட்டிஸ் வருதா? ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், உங்க டூத் பிரஷ் ப்ராப்ளம் இல்லை, நீங்க பிரஷ் பண்ற மெத்தட் தான் ராங். 75% கிட்ஸ் கரெக்டாக ப்ரஷ் பண்ண தெரியாமல் அவங்க டீத்தை அவங்களே டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். மோஸ்ட் கிட் ப்ரஷ் பண்ணுறதுக்கு வாலில் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி டூ ஹார்டாக டூ ஃபாஸ்ட்டாக சேம் டைரக்ஷனில் தான் ப்ரஷ் பண்ணுறாங்க. ஆனால் டீத் அப்படி இல்லை. டீத்தில் கம்லைன் இருக்கும், சைட்ஸும் இருக்கும், சின்ன க்ரூவ்ஸ் இருக்கும். கேவிட்டிஸ் எல்லாமே அங்கே தான் ஹைட் ஆகும். நீங்கள் சர்ஃபேஸ் மட்டும் ப்ரஷ் பண்ணினா 40% ஏரியா க்ளீன் ஆகவே ஆகாது. கேவிட்டிக்கு ஓப்பன் இன்விடேஷன் தான். அது இல்லாமல் நிறைய பேர் 20 to 30 செகண்ட்ஸ் தான் ப்ரஷ் பண்ணுவீங்க. அது பத்தாது. ப்ராப்பர் ப்ரஷிங்க்கு 120 செகண்ட்ஸ் தேவை. ஃபுல்லாக 2 minutes ப்ரஷ் பண்ணணும். அது போரிங்னு நினச்சா ஈஸியாக 3 ஃபிக்ஸஸ் சொல்கிறேன்.